அவங்க தான் ஆக மாட்டாங்க. அவங்க போட்டுக்கிட்டு அவங்க பணத்தை பச்சுக்குவாங்க. ஆனால் பிரபலம் ஆக மாட்டாங்க. ஒன்று ஒன்றா போட்டுருக்காண்ணா. ஓ, ரெண்டு ஒரு நிமிஷம் தான் வரும். நான் எவ்வளோ போடுவேண்ணா? குறுக்க போடுவான், குறுக்க போடுவான், எவ்வளோ போடுவான்? குறுக்க வெட்டி கடனா போடுவான். பாருங்க, ஓகே வாங்க, நீ போயிடுப்பா. மரக்கடலை லட்சியா நல்ல மீன் அப்படி லைட்டாக கிளம்பி காருவா மீனுக்கு க்ளீன் பண்ண அப்படி லைட்டா இவங்க வந்து 90-60 வருதாங்களா? அவங்க தான் போட்டோ எடுத்தா இருந்துருவாங்க சொல்லுவாங்க பத்தியா? அந்த மாதிரி மீன் போட்டோ எடுத்தா மீன் டேஸ்ட்டுக்காக ஒரு சில பேர் சொல்ல நம்புறாங்க அது அப்படியே. இல்லைன்னா எவ்வளோ பேர் கேட்க மாட்டாங்களே. வெளியே போகணும், இங்கே இருந்து கரெக்டாக இருக்கு டைம். ஸ்லைஸ் மட்டும் போட முடியாது. அப்படியே போடுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இப்படியே வராது. இதுக்கப்புறம் உங்களுக்கு மீன் ஒன்றுமே ஆகாது. நான் கிளம்புறேன்னு கிளம்புறேன் இருந்தாலும் ஆமாம் கேரம் வந்துடுங்கண்ணா. எங்கே இருக்கா? வேறு எங்கே இருக்கு? அது வாங்கினாண்ணா. இல்லை இங்கே விட முடியாது. பஸ் என்ன மீன் எவ்வளோ? 50 கிலோ வண்டியில் இல்லை டைம் ஆயிடுச்சு. நமக்கு டைம் ஆகிடுமே. சின்னதாக ரொம்ப சின்னது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்களா? காடாமே லாஸ்ட் மீன் அது மட்டும் ஒன்று. 10 மணிக்கு சார்பாக அங்கே நீங்கள் கொடுத்தா டைம் கரெக்டாக இருக்கும். ஏன் கம்மியாக போகணா? ஏன் கம்மியாக போனால் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை கிடையாது. அதிகமாக 20 நிமிஷம் 20 நிமிஷம் ரெடி பண்ணி நான் பைக்கில் கூட்டு போய் விட்றேன். சரி போய் போயிட்டு போகிறாங்க. அதெல்லாம் விட்டுக்கிட்டேன். நம்மளுக்காக சீட்டு எல்லாம் காத்துக்க முடியாது. டைமிங் வச்சுருவாங்க தெரியுமா? சீட்டு தெரியுமா? சீட்டு நீ எடுக்க போகிறேன். எடுக்கதான் எடுக்கல. டைமிங் 10 மணிக்கு அங்கே இருக்கணும்ல. அப்புறம் எதுக்கு தேவலாம் போகிறோம்? எடுக்கிறதா எடுக்கலையா?
எப்படி உங்களுக்கு நாளைக்கு வருவீங்கன்னு தெரியும். மீன் மட்டும் வாங்கிடுவீங்க, அப்புறம் மீன் வெட்டுறது கவரை தான் வருவீங்க. இப்போ நான் போயிட்டு வரதுக்குள்ள இன்னொரு மீன் வெட்டலாம்ல. இப்படி அதுதான் நீங்கள் போயிட்டு வரதுக்குள்ள அடுத்த மீன் வெட்டலாம்ல. அதுதான் என்ன மீன் கவர் பண்ணிட்டு தெரியுது. காலியாக இருக்குது. ஓ அது லேடி அது ஓகே ஓகே. இது தடை செய்யப்பட்ட மீன் பேன் பண்ணுது. அங்கே கொடுங்க லேடிஸ். நம்ம கட்ட கூடாது. 100 ரூபா கொடுக்கணும். நான் அப்படியே பிடிச்சாடு எப்படி தூக்கி அப்படியே பிடிச்சாடு பாய் அது பாய். நான் இப்போ எப்படி பிடிச்சி அப்படியே விட்டாரு. பாய் ஒன்லி ஒன் அந்த லேடி. ஐயோ வாங்க கூடாது. ஐயா வரக்கூடாது. தங்கு நிறைய பேர் வாங்கிட்டு வராங்க. நம்ம விடுறது இல்லையே. நம்ம வெட்ட கூடாது. நம்ம வெட்டினா வாண்டட் கேஸ் உள்ள போய்டும். அப்புறம் அவ்வளோ திரும்பி கேஸ் காரணம். ஆமா நான் வார்த்தை போட மாட்டேன். என் போன்ல இருப்போம். இல்ல இல்ல உங்க போன்ல எடுத்தா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இருக்கக்கூடாது. அவர் வெட்டக்கூடாதுண்ணா. அவர் வெட்டக்கூடாது. அவர் மட்டும் வெட்டக்கூடாது. அவரு வேறு. அவரு நான் மட்டும் தான் வெட்டினா வேற யாரும் வெட்டக்கூடாது. புரியுதா இல்லையா? ஆனா இவர் மட்டும் தான் வெட்டக்கூடாது. யாருனாலும் வெட்டலாம். நான் மட்டும் தான் வெட்டக்கூடாது. இங்க யாரு வேணாலும் வெட்டலாம். புரியுதா இல்லையா? சொல்லுங்க. இந்த மாதிரி எங்க அவங்க மேலே யாரும் அவங்க எல்லாம் கொடுத்தா வெடிப்பாங்க. நான் தான் வரக்கூடாது. ஐயோ நீ இப்போ விட முடியாது. பாய் கொடுங்க. வாங்கி மீன் சொல்ற டேய். நாட்டுலாம் ஓடிப்பாங்க. போட்டோலாம் எடுக்கலாம். போட்டோ எடுக்கலாம். என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். சங்கு மட்டும் ஓடிக்கூடாது. இல்ல அந்த மீன் பார்த்தா வாங்கிட்டு வர மாட்டேன். ஆமாம்மா கிட்டுவாங்க. அது ஆல்ரெடி செஞ்சிருக்கான். அது அது கவர்மெண்டால் தடை செய்யப்பட்ட மீன். அது செய்யக்கூடாது சொல்லிட்டு வந்துச்சு. அதுலேயே வர பிரபலமாக யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் வாங்கிட்டு வராங்க.